தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 720 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை நோக்கி நகரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மார்ச் 11ஆம் தேதி திருச்சி மற்றும் தஞ்சாவூருக்கு வருகை தருகிறார் பிரதமர் மோடி. மதுரை, வேலூரை தொடர்ந்து அடுத்த பயணத்திற்கு திட்டம். மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்க அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் தேவை. மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம். எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக நடத்திய போராட்டத்தால் தான் இடஒதுக்கீடு சட்டமானதாக மா. சுப்பிரமணியன் கூறியதை எதிர்த்து அதிமுகவினர் அமளி. தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான என்.ஆர். இளங்கோ, தம்பிதுரை உள்ளிட்ட 6 பேரின் பதவிக்காலம் நிறைவு. புதிய எம்பிக்களை தேர்வு செய்ய மார்ச் 16ஆம் தேதி தேர்தல். மாநிலங்களவைக்கு திமுகவில் இருந்து 4 பேர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. அதிமுகவில் இருந்து 2 தேர்வாக கூடும். தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர். டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை தங்கள் கண்டுபிடிப்பு என்று காட்சிப்படுத்திய கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் கடும் சர்ச்சை எழுந்த நிலையில் மன்னிப்பு கோரியது. பிரதமர் மோடியுடன் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சந்திப்பு. டெல்லியில் நடைபெறும் ஏஐ மாநாட்டிலும் பங்கேற்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோயில் நகை திருட்டு வழக்கில் தலைமை தந்திரி கண்டரரு ராஜுவருவுக்கு நிபந்தனை ஜாமீன். 41 நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்த நிலையில் கொல்லம் நீதிமன்றம் பிணை வழங்கியது. சென்னை மெரினாவில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப் கார் அமைக்கப்படும். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதுக்கோட்டை அருகே எரிந்து கொண்டிருந்த சடலம் பாதியில் அணைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. உயிரிழப்பில் சந்தேகம் எனும் புகாரை அடுத்து காவல்துறை நடவடிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் பாஜக தீவிரம். தொகுதி வாரியாக 3 நிலையாக வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் பணி மும்முரம். லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் கட்டண உயர்வு 3 மாதங்களுக்கு ஒத்திவைப்பு. லாரி உரிமையாளர் சங்கங்களின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாடு அரசு உத்தரவு. சாம்பல் புதனை ஒட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. 40 நாட்கள் துவக்க காலத்தை தொடங்கிய கிறிஸ்தவர்கள். அம்மா என்று கூற வேண்டாம், அக்கா என்று அழைத்தாலே போதும். தமிழ்நாட்டின் ஒரே அம்மா ஜெயலலிதா என விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன். தமிழ்நாட்டுக்கு ஒரே அம்மா தான் இருக்க முடியும், அது ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை திமுக மகளிர் அணி குழு பரப்புரை. திமுக அரசின் பெண்களுக்கான திட்டங்களை வீடு வீடாக கொண்டு சேர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக கூட்டணியில் விரைவில் பேச்சுவார்த்தை. மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் வருவதற்கு முன்பு தொகுதி பங்கீட்டை முடிக்க திட்டம். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழு அமைத்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். காதர் மொய்தீன் தலைமையில் 5 பேர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மாநில செயலாளர் சண்முகம், கனகராஜ் உள்ளிட்டோர் கொண்ட குழு அமைப்பு. இந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் சண்முகம், கனகராஜ், சாமிவேல்ராஜ், எஸ். கண்ணன் ஆகிய 4 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவை மாநில குழு முடிவு செய்திருக்கிறது.
திருச்சி அருகே ஆலம்பட்டி புதூரில் 21ஆம் தேதி நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட சீமான் சட்டமன்ற தேர்தலில் தானும் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அது நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்யும். இந்தியா கூட்டணியில் வலுவான தலைவராக இருப்பவர் ஸ்டாலின். அவர் இல்லை என்றால் கூட்டணியே இல்லை என சீமான் திருச்சியில் பேட்டி. கூட்டணியில் இருக்கிறதுலே வலுவாக இருக்கிறது அவர் தான். இப்போ அதனால இப்போ அவர் வெளியேறிட்டார்னு வச்சுக்கிறோங்க, சுத்தமாக அந்த இந்தியாங்கிறது எழுத்துல தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது யாரும் வலுவான தலைவர்கள் அந்த அணியில் இருக்க மாட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அல்லது மம்தா பானர்ஜியை இந்தியா கூட்டணியின் தலைவராக்க வேண்டும். சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே கோரிக்கை. இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கும் தகுதி திமுகவிற்கு உண்டு. சுழற்சி முறையில் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் ஒருங்கிணைப்பாளராக வாய்ப்பளிக்க வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் கோரிக்கை. தஞ்சை மைக்கேல்பட்டியில் மாணவி தற்கொலைக்கு மதமாற்றம் காரணம் அல்ல என சிபிஐ அறிக்கை. மாணவி மரணத்திற்கு கூவி கூவி வியாபாரம் பார்த்து அண்ணாமலை மன்னிப்பு கோர வேண்டும் என செல்வ பெருந்தகை பேட்டி. பஞ்சாபில் பானிபூரிக்கான மசாலா தண்ணீரில் எலி. வெளியான அதிர்ச்சி வீடியோ. सावधान, हम लोग अपनी नॉर्मल चैलेंज वीडियो शूट कर रहे थे, लेकिन एक से आवाज आई तो देखा पानी में था जिंदा चूहा, जिसको जल्दी से बाहर निकाला और बाद में हमने पानी भी फेंकवा दिया. लेकिन शायद अगर हम உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது இந்திய அணி. வெற்றியை தொடரும் முனைப்பில் களம் காணும் சூரியகுமார் தலைமையிலான படை. தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 720 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை நோக்கி நகரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மார்ச் 11ஆம் தேதி திருச்சி மற்றும் தஞ்சாவூருக்கு வருகை தருகிறார் பிரதமர் மோடி. மதுரை, வேலூரை தொடர்ந்து அடுத்த பயணத்திற்கு திட்டம். மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்க அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் தேவை. மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம். எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக நடத்திய போராட்டத்தால் தான் இடஒதுக்கீடு சட்டமானதாக மா. சுப்பிரமணியன் கூறியதை எதிர்த்து அதிமுகவினர் அமளி. தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான என்ஆர் இளங்கோ, தம்பிதுரை உள்ளிட்ட 6 பேரின் பதவிக்காலம் நிறைவு. புதிய எம்பிக்களை தேர்வு செய்ய மார்ச் 16ஆம் தேதி தேர்தல். மாநிலங்களவைக்கு திமுகவில் இருந்து 4 பேர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. அதிமுகவில் இருந்து 2 தேர்வாக கூடும். தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர். டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை தங்கள் கண்டுபிடிப்பு என்று காட்சிப்படுத்திய கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் கடும் சர்ச்சை எழுந்த நிலையில் மன்னிப்பு கோரியது. பிரதமர் மோடியுடன் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சந்திப்பு. டெல்லியில் நடைபெறும் ஏஐ மாநாட்டிலும் பங்கேற்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோயில் நகை திருட்டு வழக்கில் தலைமை தந்திரி கண்டரரு ராஜுவருவுக்கு நிபந்தனை ஜாமீன். 41 நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்த நிலையில் கொல்லம் நீதிமன்றம் பிணை வழங்கியது. சென்னை மெரினாவில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப் கார் அமைக்கப்படும். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதுக்கோட்டை அருகே எரிந்து கொண்டிருந்த சடலம் பாதியில் அணைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. உயிரிழப்பில் சந்தேகம் எனும் புகாரை அடுத்து காவல்துறை நடவடிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் பாஜக தீவிரம். தொகுதி வாரியாக 3 நிலையாக வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் பணி மும்முரம். லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் கட்டண உயர்வு 3 மாதங்களுக்கு ஒத்திவைப்பு. லாரி உரிமையாளர் சங்கங்களின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாடு அரசு உத்தரவு. சாம்பல் புதனை ஒட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. 40 நாட்கள் துவக்க காலத்தை தொடங்கிய கிறிஸ்தவர்கள்.
அம்மா என்று கூற வேண்டாம், அக்கா என்று அழைத்தாலே போதும். தமிழ்நாட்டின் ஒரே அம்மா ஜெயலலிதா என விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன். அம்மா அம்மா தமிழ்நாட்டுக்கு ஒரே அம்மா தான் இருக்க முடியும், அது ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை திமுக மகளிர் அணி குழு பரப்புரை. திமுக அரசின் பெண்களுக்கான திட்டங்களை வீடு வீடாக கொண்டு சேர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக கூட்டணியில் விரைவில் பேச்சுவார்த்தை. மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் வருவதற்கு முன்பு தொகுதி பங்கீட்டை முடிக்க திட்டம். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழு அமைத்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். காதர் மொய்தீன் தலைமையில் 5 பேர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மாநில செயலாளர் சண்முகம், கனகராஜ் உள்ளிட்டோர் கொண்ட குழு அமைப்பு. இந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் சண்முகம், கனகராஜ், சாமிவேல்ராஜ், எஸ் கண்ணன் ஆகிய 4 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவை மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. திருச்சி அருகே ஆலம்பட்டி புதூரில் 21ஆம் தேதி நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட சீமான். சட்டமன்ற தேர்தலில் தானும் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அதில் நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்யும். இந்தியா கூட்டணியில் வலுவான தலைவராக இருப்பவர் ஸ்டாலின். அவர் இல்லை என்றால் கூட்டணியே இல்லை என சீமான் திருச்சியில் பேட்டி. கூட்டணியில் இருக்கிறதுலே வலுவாக இருக்கிறது அவர் தான். இப்போ அதனால இப்போ அவர் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க. சுத்தமாக அந்த இந்தியாங்கிறது எழுத்துல தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது யாரும் வலுவான தலைவர்கள் அந்த அணியில் இருக்க மாட்டாங்க. மு க ஸ்டாலின் அல்லது மம்தா பானர்ஜியை இந்தியா கூட்டணியின் தலைவராக்க வேண்டும். சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே கோரிக்கை. இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கும் தகுதி திமுகவிற்கு உண்டு. சுழற்சி முறையில் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் ஒருங்கிணைப்பாளராக வாய்ப்பளிக்க வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் கோரிக்கை. தஞ்சை மைக்கேல்பட்டியில் மாணவி தற்கொலைக்கு மதமாற்றம் காரணம் அல்ல என சிபிஐ அறிக்கை. மாணவி மரணத்திற்கு கூவி கூவி வியாபாரம் பார்த்து அண்ணாமலை மன்னிப்பு கோர வேண்டும் என செல்வ பெருந்தகை பேட்டி. பஞ்சாபில் பானிபூரிக்கான மசாலா தண்ணீரில் எலி. வெளியான அதிர்ச்சி வீடியோ. सावधान, हम लोग अपनी नॉर्मल चैलेंज वीडियो शूट कर रहे थे, लेकिन एक से आवाज आई तो देखा पानी में था जिंदा चूहा, जिसको जल्दी से बाहर निकाला और बाद में हमने पानी भी फेंकवा दिया. लेकिन शायद अगर உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது இந்திய அணி. வெற்றியை தொடரும் முனைப்பில் களம் காணும் சூரியகுமார் தலைமையிலான படை.